ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு SKM ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி காயின் பர்ஸு, ஹலோ கிட்டி மாடலில். வாங்க இந்த பர்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் ஒன்று போடணும். மேஜிக் சர்க்கிளுங்கிறது இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி நூலை உங்கள் 2 விரலில் சுற்றிக்கோங்க. 3.5 mm உள்ள நீடில் இதில் யூஸ் பண்ணுறேன். கீழ் நூல் வழியாக விட்டு மேல் நூலை இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங்குள்ளார நம்ம 12 DC போடணும். ஸோ நூலை ஒரு தடவை சுற்றிக்கிறேன். ரிங்குள்ளே உள்ள விட்டு நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன். இப்போது ஹூக் மேலே 3 லூப் இருக்கு இல்லைங்களா, மறுபடியும் ஒரு தடவை yarn over போட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வழியாக வெளியில் எடுத்துட்றேன். மறுபடியும் yarn over போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணுங்க. இதுதான் ஒரு DC அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணது ஒரு DC, அடுத்த ஒரு DC போட்டிருக்கோம். இன்னும் 10 DCs நம்ம போடணுங்க. 10 DC போட்டு முடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். 10 DC போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக அதை இன்க்ரீஸ் பண்ண ரோவில் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். டைட் பண்ணும்போது டெயில் பீஸ் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து டைட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுங்க. செகண்ட் ரவுண்ட் போடுறதுக்கு 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு ஒரு DC போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் 2 DC. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் 2 DC போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதே ஸ்டிச்சுக்குள்ளே உள்ள விடுங்க. இன்னொரு DC. இதே மாதிரி ப்ரீவியஸ் ரோவோட ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 DC இந்த ரோவில் போடணுங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக முடிக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம லாஸ்ட் செயின்குள்ளே உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இந்த ரவுண்டை முடிச்சுக்கணுங்க. அடுத்தது தேர்ட் ரவுண்ட் போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் தேர்ட் ரவுண்ட் போடுறதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 DC போடணுங்க. இப்போ செயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது ஒரு DC ஆக்ட் ஆகிக்கும். அடுத்த ஸ்டிச்சில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 DC போட போகிறோம். இப்போ இந்த ரோ வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் DC, அடுத்த ஸ்டிச்சில் 2 DC, அடுத்தது ஒரு சிங்கிள் DC, அடுத்ததில் 2 DC, அதே மாதிரி 1 2 1 2 1 2 அப்படின்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாக வருங்க. இப்போ 2 போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு DC போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் 2 DC போடணும். ஒன்று, அடுத்தது இது ரெண்டாவது. ரெண்டு DC போட்டாச்சுங்களா. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டு வரணும். 1 2 1 2 1 2 அந்த பேசிஸில் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் இதை போட்டு முடிக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. ஃபைனல் ஸ்டிச்சில் விட்டு இந்த 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணதில் அந்த செகண்ட் செயினில் உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்திங்கன்னா 3 ரோ கம்ப்ளீட் ஆயாச்சு. அடுத்தது 4th ரோ இன்க்ரீஸ் பண்ண செயின் ஒரு DC ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு DC, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 DC எடுக்கணுங்க. இப்போ சிங்கிள் DC, ஒரு DC, ஒரு DC, அடுத்ததில் வந்து 2 DC. இந்த ரோ இதே மாதிரி தான் வரப்போகுது. 1 1 அப்புறம் 2 அந்த மாதிரி இந்த ரோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு DC, மறுபடியும் ஒரு DC, அடுத்த ஸ்டிச்சில் 2 DC. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடுங்க. இதுதான் 4th ரவுண்டு. இதே மாதிரி இந்த ஸ்டிச் ஃபுல்லாக போட்டே வாங்க. இப்போ 4th ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் எடுத்தாச்சு. அடுத்து 5th ரவுண்டில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செயினோட பேக் சைடு 15 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 15 ஸ்டிச்சஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க.
15 செயின்ஸ் கவுண்ட் பண்ணி 15th செயினில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸோட ஓப்பனிங் அது. இந்த ஓப்பனிங் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். தையல் சுற்றி வரும்போது இந்த ஓப்பனிங் வர்றதுக்கு அந்த பக்கம் நீங்கள் போடக்கூடாது. ஓப்பனிங் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இதில் எப்படி போட போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு டிசி போடுறேன், அதுக்கு அடுத்ததும் ஒரு டிசி போடுறேன், அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டிசி போடுறேன். ஸோ 3 டைம்ஸ் சிங்கிள் டிசி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி போட போகிறேங்க. ஸோ இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்கும் 1 டிசி 1 டிசி 1 டிசி, அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசிஸ். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். 1 1 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 1 1, அதுக்கப்புறம் 2. அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து டிசிஸ் போட்டு வரணும். இந்த ரோவில் எது வரைக்கும் போடணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, ஊக் போட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் இதே ஸ்டிச்சே கண்டினியூ பண்ணுங்கள். 3 சிங்கிள் போட்டிருக்கோமா, அடுத்து ஒரு டபுள், அடுத்து 3 சிங்கிள் ஒரு டபுள். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த ஊக் போடுற வரைக்கும் நீங்கள் போட்டே வாங்க. இது வந்து ஓப்பனிங்காக விட்டுருங்க. பர்ஸ் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக உள்ளது இந்த இடம். இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பீஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் பீஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்க எடுத்து விட்டுருங்க. அந்த பீஸில் அதோட கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீஸில் மட்டும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ளதுங்க. ஸோ 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதில் லூப் வைக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி போடுறோம். பேஸ் செயின்லேயே ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அடுத்தது உள்ள 8th செயின் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் எடுக்கணுங்க. சென்டர் பீஸ் இருக்கு இல்லைங்களா, சென்டர் 15ல் பாதி 8, அந்த பீஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எடுக்கணும். ஸ்டிச்சுக்குள்ளே உள்ள விடுங்க, நூலை பிக் பண்ணி லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. அந்த மாதிரி 8th ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல லூப் வைக்கணும். லூப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 செயின் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. நார்மலாக செயின் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 10 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மடக்கி 8th செயின்குள்ளே உள்ளே விட்டு மறுபடியும் ஸ்லிப் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் நப் பண்ணிக்கலாங்க. கடைசி வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, எண்டு வரைக்கும். அடுத்த 7 செயின்லேயும் ஏழாவது செயின் அதுக்குள்ளேயும் உள்ளே விட்டு போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நப் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக நூல் விட்டு பேக் சைடில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதோட செகண்ட் பார்ட்டில் இந்த கண், மூக்கு, காது, இந்த பட்டன் இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.